ஆ, எப்பொருள் யார் யாரை காட்டிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாழ வேண்டிய வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். மனிதன் அழிவதில்லை. மனிதன் அழிவதில்லைன்னா இந்த மனம்தான். மனிதன் அழியவில்லை. மனிதன் அழிவதில்லை. அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான். மனம் மனம் உடல் அழிந்த பின்பு வாழ்கிறது. மனம் உயிர் அழிந்த பின்பு வாழ்கிறது. நாம் 700 கோடி மக்களுக்கு இணையாக நாம் 700 கோடி மக்களுக்கு இணையாக சுமார் 7,000 கோடி மனித ஆவிகள் இவ்வுலகில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன. எல்லாமே கண்ணுக்கு தெரியாத போட்டான்ஸ். அவ்வளவுதான். உயிர் பிரிஞ்சிருது. உயிர் அழிகிறது இல்ல. அந்த மனம் மனம் அழிகிறது இல்ல. அந்த மனம்ங்கிறது உயிர் அழிகிறது இல்ல. அந்த மனம் தூய்மையா இருக்கிறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு இந்த நோயாடு தான் போகுது. 100க்கு 100 நோயாடு தான் போகுது. அப்ப அவன் எதையுமே அறுக்கிறது இல்லை. இப்ப என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, போட்டான்க வைத்துக் கொண்டு செய்தி இப்ப எலக்ட்ரான் வைத்தது செய்தி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எலக்ட்ரான் பதிவு பண்றது. இப்ப போட்டானை வைத்துக் கொண்டு செய்தி அனுப்பலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. போட்டான்ங்கிறது ஒளி. அது ஒளி துகள். அதுலயும் பதிவு பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போட்டான் தான் வேலை செய்யுது. இப்ப என்ன சொல்றாங்க, போட்டான்ல பதிவு பண்ண முடியும்னு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒளி வேகத்துக்கு போகும். எலக்ட்ரான் நகராது. எப்பயுமே எலக்ட்ரான் நகராது. எலக்ட்ரான் அப்படி அப்படியே ஆடும் அசையுமே தவிர வேகம் கிடையாது. அதுக்கு எலக்ட்ரானுக்கு வேகமே இல்லை. முதல் வகை இயேசு கிறிஸ்து, நாகூர் ஆண்டவர், ராகவேந்தர், இவங்கெல்லாம் தூய ஆவிகள்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இரண்டாம் வகை ஆவிகள் அவை பெரும்பாலும் கோவில்களில் தங்கி இருக்கின்றன. இந்த கோவில் கட்டுறதுக்கு காரணம், கோவில்னு அது ஒரு வகையான அங்க போய் தூய்மையான, அது ஒரு வகையான ஆவிகள். அந்த எந்த பக்கம் ஐயா? 217 43 பாடம் 43. இரண்டாம் வகை ஆவிகள் பெரும்பாலானவை அவை பெரும்பாலும் கோவில்களிலே தங்கியிருந்து மறுபிறவி எதிர்நோக்கி இருக்கின்றன. பெரும்பாலும் தம் குலத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சி செய்கின்றன. அதெல்லாம் பற்று உள்ளது. இதெல்லாம் அதான் போட்டான்ஸ். இந்த போட்டான் வெளியே போயிருது. அவ்வளவுதான். இந்த போட்டான் வெளியில் போயிட்டு இடம் கிடையாது. திருப்பி உடம்புக்கு வர்றது இல்ல. அப்படியே சுத்திக்கிட்டு பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அந்த போட்டான் தான் எல்லாமே. எல்லாம் குவாண்டம்ல வேலை செய்யுது. அப்ப மனிதனோட உடம்பு குவாண்டத்துல வேலை செய்யுது. அதைதான் புரிந்து கொள்ள முடியாது உலகம். அது தனி குவாண்டம் உலகம். யாருனாலும் புரிந்து கொள்ள முடியாது. அது அது என்ன நடக்கும், ஏது நடக்கும், அது வந்தாத்தான் தெரியும், செஞ்சாத்தான் தெரியும். அந்த மாதிரி குவாண்டம் ஃபீல்டு. மேற்படி 3 ஆவிகளுக்கும், அதாவது முதல் வகை இயேசு கிறிஸ்து, நாகூர் ஆண்டவர், இவங்கெல்லாம். 2வது கோயில்ல தங்கி இருக்கிறது. 3வது வகை ஆவிகள் தீயவை. அந்த 3வது வகை தீயவை. அது போட்டான். அந்த நெகட்டிவ் போட்டான், பாசிட்டிவ் போட்டான். அதுல தீய ஆவிகள், இந்த கொலை செய்யறவன், தற்கொலை பண்றது, நோய் வைப்பு சாகுறது, இதெல்லாம் அப்படி இருக்கு. மூன்று வகை ஆவிகளுக்கு இடம் தேவைப்படுகிறது. நான் பக்கம் 123 எழுதியிருப்பது முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி. கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் தீய ஆவிகள் அங்கு வராமல் தடுக்கின்றன. கோவில் எதுக்கு பாருங்க, கோவில் எதுக்குன்னு கேட்டு நல்ல போட்டோ நாங்க வந்துருது, தீய போட்டோ நாங்க வராம இதை தடுத்து விட்டுருங்கிறாரு. மறுவிரி எடுப்பது நம் நோக்கம் அல்ல. இக்காயம் நீக்கி இன்னொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமேல். இது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டது. 2000 திருமந்திரம் சொல்லப்பட்டது. இந்த காயத்தை விட்டு அடுத்த காயத்துக்கு போயிடாத. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த அகத்தீமை பண்ணலைன்னா எல்லாரும் ஆவியத்தான் சுத்திட்டு இருப்போம்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மனதை பத்தி பேசுறோம்னா தீந்தான். அப்ப உடலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பொருள் பற்று இல்லாதவன் தான் அந்த நிலைக்கு போக முடியும். அதுதான். உடல் பொருள், அவ்வளவுதான். மனம் உயிர். இந்த உடல் பற்றே இல்லாதவன் தான் எங்க போக முடியும்? மனதை தூய்மை செய்வேன். உடல் பற்றை வைத்துக் கொண்டு உடலை பத்தி கவலைப்படாம இருந்தீங்கன்னா நீ பிசாசு தான்.
கரெக்டா வருது. 2 நாளா பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப இவனெல்லாம் வீணா போயிட்டான்னு அர்த்தம். யாரு? இந்த மனதை பத்தி பேசுறவன். நீ கடந்து வந்துரு, புடலங்காய் வந்துரு, தாண்டி வந்து சொல்றவன்ல வீண், அவன் பிசாசா சுத்திட்டு இருப்பான். இந்த ஆவி கிடையாது, முதல் தர ஆவியும் கிடையாது, 2வது தர ஆவியும் கிடையாது. எல்லாம் நோவுல செத்து போனவன். நோவுல செத்தவன் எவனா இருந்தாலும் சரி, நீ பகவத்கீதையை கத்த கத்தையா படிச்சிருந்தாலும் சரி, சும்மா 1,00,000 பேருக்கு சொற்பொழிவு எடுத்திருந்தாலும் சரிம்மா, அவனே உடம்போட நீ நோயோட செத்து இருந்தீங்கன்னா, அது விவேகானந்தரா இருந்தா என்ன, நீ விவேகா இருந்தா என்ன, எல்லாரும் கோவிந்தா தான். ஆக மறுபிறை எடுப்பது நோக்கம் அல்ல. அவரே சக்கரை வியாதிங்க, கடுமையான சக்கரை நோய், பிசு பிசு ரத்தம் பிசுது. இவரே கடுமையான சக்கரை நோயாளி, சளி நோயாளிங்க. யாரு? விவேகானந்தர். அது வேற, நல்லவங்க வேற, அது வேற. நம்ம ஏற்கனவே நல்லவங்க வேற, ஆரோக்கியம் இல்லாதவன் வேற. நீ தியானம் பண்ணா, நீ வந்து தியானம் பண்ணான்னு தியானிச்சு அப்படி உட்காந்துருந்தா என்ன? தீனி தின்ட்டு இருந்தேன்னா தியானம் பண்ண என்ன? தீனி திங்கிறதுனால நெய்யே. தியானம் வேற, தீனி திங்கிறது வேற. நீ தீனி தின்னு போட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா ரத்தம் பிச்சு பிச்சு போச்சு, டக்குன்னு பிச்சுட்டு போயிடுச்சு எல்லாமே ரத்தம். மருத்துவர் வந்து எச்சரிக்கிறாரு, நீ இப்படியா பண்ணாதே அப்படிங்கிறாப்புல. விவேகானந்தருக்கு வெள்ளக்கார முண்டை வந்து எச்சரிக்கிறான். அந்த முண்டத்துக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இந்த வெள்ளக்கார முண்டத்துல எதுக்கு வைத்தியத்துக்கு போறீங்க? இவ்வளவு பெரிய யோகிகள் வெள்ளக்கார முண்டத்தின அட்வைஸ் எதுக்குன்னு கேக்குறேன். அவனுக்கு ஆரோக்கியம் என்ன சம்பந்தம்? அவன் விபச்சாரி. அவன் விபச்சாரிகளுக்கு என்ன? அது விபச்சாரிகள் வந்து யோகிகளுக்கு எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? அவன் பெண்களையும் நிர்வாணப்படுத்தி பாக்குறவன், ஆண்களையும் நிர்வாணப்படுத்தி பாக்குறவன், பெண்களையும் நிர்வாணப்படுத்தி 1,00,000 பேருக்கு முன்னாடி நிர்வாணப்படுத்தி பாக்குறது அவனோட பொழுதுபோக்கு. கூத்தடிக்கிறது ஒரு காட்டு மிராண்டி வந்து அவன் ஒரு வைத்தியன் வேறங்கிறீங்க. அவன் எந்த நோயை குணமாக்கி இருக்கிறான் வெள்ளக்காரன்? இவரே கேட்டிருக்காரு. அதாவது பிணத்தை அறுத்து பார்க்கின்ற வைத்தியம் எப்படி சரியான வைத்தியமா இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ஆனா அவதான் உனக்கு வைத்தியமாக்குறாரு. அப்ப எதிர்க்க துணிந்தேன், இங்கதான் வெங்கடேசன் 8வது பக்கத்துல சொல்லுவாரு. நான் எப்படி மருந்தை எதிர்க்க துணித்தேன். மருந்துனே எல்லாமே தான். மருந்துன்னு என்னங்க? சாப்பாடுல இருந்து தொடங்குது. உணவுங்கிறது வெறும் மூலிகை, மருந்து, மாத்திரைகள், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டாரு. உணவையே எதுக்குறாருங்கிறத விஷயமே. உணவுங்கிறது போதைப் பொருள். இது தெரிந்தா போச்சு. போதைப் பொருள் எதுக்கு இயக்கணும்? எனக்கு அதான் ரொம்ப நாளா புரிஞ்சு. உணவுங்கிறது போதைப் பொருள். அதான் எத்தனை நாளா மாறுது இல்லை, அப்புறம் என்ன? அது ருசியா இருக்குல்ல. ருசியில யாராவது ருசி இல்லாம உணவு திம்பாங்களா? செத்து நமக்கு பிடிச்சமானவங்க நிறைய பேர் செத்து இருப்பாங்க. சில பேர் புட்டு பொறுத்து போய்ன்ற குரும்பான், ஒருத்தர் ரமண மகரிஷின்னு சொல்லுவீங்க, விவேகானந்த, எல்லாருமே வாய் ருசிக்கு திங்காரு. நல்ல வாய் ருசி திங்கிற ஆளுக்கு தானே எல்லாமே. அதை தின்னு போச்சுன்னா உடம்பு கெட்டு போகுது. உடம்பு கெட்டு போனா அது குணமாக்க தெரியல, சாப்பாடையும் விட தெரியல, வெளிக்கு போறதும் இல்லை, ஒண்ணுக்கு போறதும் இல்லை, அப்படியே உள்ள நின்றுக்குது. நின்று அது போய் உயர கொண்டு கொண்டு அது பல்வேறு வகை நோய்கள் உண்டாக்குது. சீரழிந்து சின்ன பண்ணு சாக வேண்டியதுதான். கடைசி சாவு நிச்சயம் விட்டு போயிட வேண்டியதுதான். அது வேற குழப்பிட்டு போயிடுது. சாவு நிச்சயம் என்ன பேர்? வகை சாவு நீ சொல்லித்தான் தெரியணுமா? அதுதான் எல்லாம் பார்க்கப்படும். புழுல இருந்து பூச்சி வரைக்கும் சேர்த்துட்டு இருக்குது. ம். மறைவுரை எடுப்பது நல்ல நோக்கம் அல்ல. ம். நாம் வாழ்நாளை ஒழுக்கத்தின் மூலம் நீட்டிக்க முடியும். இதனால் மக்கள் தொகை பெருகும். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப எனக்கு நோயே கிடையாது, எனக்கு நோய் இல்லை. சரி, இது மாதிரி எல்லாரும் வர்றாங்க, நோய் இல்லை, பெரிய எந்த செலவும் கிடையாது, எல்லாம் மிச்சமாகுது. இதுவே பெரிய சேமிப்பு, பயங்கரமான சேமிப்பு. ஏன்? விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், புவியீர்ப்பு சக்கரமும் நீர் யுக்தி இயந்திரமும் உதவி செய்யும். எங்க? விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கு உதவி செய்யும். அதுக்கு பேரு CCW என்ஜின் பேரு. அது க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் என்ஜின். தமிழ்ல நீர் உட்சுழற்சி இயந்திரம் என்று பெயர். அது தண்ணியை 2ஆ பிரிச்சு மின்சாரமா கொடுக்குறாரு. அருமையான கண்டுபிடிப்பு. அவர் மட்டும் அதை கண்டுபிடிக்கலைன்னா நானும் இந்த செராமிக்ல கண்டுபிடிச்சிருக்க முடியாது. எல்லாம் வெங்கடேசன் போட்ட பிச்சை தான். வெங்கடேசன் சொல்லு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த அறிவியல் எனக்கு வந்திருக்காது. ஆனா இந்த பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ, நான் எஸ்எல்சி படிச்சேன். எஸ்எல்சி படிக்கிறேன் 77, 78, 79, 77, 78, 78, 79, 77, 78 எஸ்எல்சி, அதுக்கப்புறம் 78, 79 பியூசி. அப்ப வந்து இப்ப இந்த பள்ளிக்கூடத்து மேல எனக்கு சரியா, இப்ப பள்ளிக்கூடம்னா எனக்கு பிடிக்காது. எல்லாம் வந்து இந்த கடைசி மதிப்பெண் வாங்குறது, எல்லாம் 35 வாங்கி தப்பிச்சுக்கிறது.
படிக்கிறது இல்லை, விளையாடுறது தான் இருக்கு. அப்ப நமக்குள்ள கற்பனை பண்ணி இவனா கண்டுபிடிக்கிறானுங்க, என்னடா விஞ்ஞானிங்கிறானுங்க, இதுல என்னடா எவன்டா விஞ்ஞானியா இருக்கான், யாரும் எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லை, இப்படியே படிச்சுட்டு ஊரை சுத்திட்டு விளையாடுறது, ஊரை சுத்துறது, பல்லடிக்கிறது. இப்படித்தான் கோயில் எங்கேயாவது வரைக்கும் போய் கொண்டாட்டம் பாடுறது, பொய் சொல்லிட்டு சினிமாவுக்கு போறது, பொய் சொல்லிட்டு கோயிலுக்கு எங்காவது போறது, இப்படி எல்லாம். எங்காவது இங்கிலீஷ் படம் போட்டு அதை போய் பார்க்க, அப்பெல்லாம் பார்த்து இங்கிலீஷ் படம் பார்க்கறது பெரிய விஷயம். ஆனா இந்த விஞ்ஞானமெல்லாம் அதில் தான் வரும். அப்பவே அதை போய் பார்க்கறதுக்கு பொய் சொல்லிட்டு ஓடுறது, இதுதான் எங்களுடைய சாகசம் எல்லாம். அப்புறம் தெரு தெருவா சுத்துறது, பள்ளிக்கூடம் முடிஞ்சுட்டு அப்படியே ஊரெல்லாம் சுத்திட்டு வீதியெல்லாம் சுத்திட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பின்னாடியே போறது, இதெல்லாம் அப்பவே பள்ளிக்கூடத்து பிள்ளைகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பள்ளிக்கூடம் இருக்கு, அவங்களோட சேர்ந்துட்டு அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டு போறது, எதுவுமே தெரியாது, ஒரு மயக்கம். இப்படியே போயிட்டு இருந்தோம் நாங்க. எந்த ஒரு தெளிவும் கிடையாது, எந்த குறிக்கோளும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, அப்புறம் வாழ்ந்து காட்டுற ஆளும் இல்லை. இப்படித்தான் நம்ம போயிருக்கிறோம். நமக்கே இந்த லட்சணம்னா அப்ப இந்த 200 400 ஆண்டு 300 ஆண்டு இந்த நாசமா போன இந்த வெள்ளைக்காரை எப்படி எல்லாம் கெடுத்திருக்கான் பாருங்க. அவனுக்கு 20,000 அதிகாரிகள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 20,000 அதிகாரிகளுக்கு வேலை செய்வதற்காகவே அவன் நாட்டுடைய கல்வி திட்டத்தை அப்படியே லேசா என்ன சின்ன என்ன பண்ணிட்டு அறிவியல் சொல்லித்தர மாதிரி இந்த குமாஸ்த கல்வி வச்சு பெரிய பெரிய கட்டடத்தை கட்டிட்டு, அவன் பாருங்க கட்டடத்தை கட்டிட்டு ஏமாத்துறது, கட்டடத்தை கட்டி வச்சுக்கிறது, பெருசு பெருசா கட்டிட்டு மக்கள் அதை பார்த்து ஏமாந்துடுறது. அது எதுவுமே பெருசா உலகத்துக்கே அறிவை கொடுக்குறமா அந்த கட்டடத்தை வச்சு பேர் கான்வென்ட்னு பேர் வச்சுக்கிறது. அதுல போற பணக்காரன் தான் சேர முடியும். அப்பவே கான்வென்ட் எதுக்கிட்ட பணக்க இன்னைக்கும் பணக்காரன் பாரு, பிச்சைக்காரன் கூட கான்வென்ட்ல சேர்த்து நாசமா போறான். அது காயடிக்கப்பட்ட குழந்தை, தமிழும் தெரியாது, அதுக்கு ஹிந்தியும் தெரியாது, அதுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. கஷ் புஷுன்னு பேசிட்டு யார் சொல்லி தரவும் மாட்டாங்க, எல்லாம் மாட்டிட்டு காயடிச்சு குழந்தை, ஒரு அறிவும் இருக்காது. அது சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தை தண்டம். தற்போதைய நிலையை பற்றி எழுதுகிறேன். இப்போது எல்லா காடுகளும் மலைகளும் அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டன. அப்ப அங்க நீங்க போக முடியாது. கங்கோத்ரி யமுனோத்ரி, கங்கை உற்பத்தியாகிற இடம், யமுனை உற்பத்தியாகிற இடம் போன்ற சில இடங்கள் யோகிகள் வசிக்க ஏற்ற உணவாக உள்ளன. ஏன்னா இவர் அங்க போய் பார்த்திருக்காரு, நானும் ஹரித்வார் போயிருக்கேன், இவர் அங்கே போய் பார்த்திருக்காரு, என்ன பண்றானுங்கன்னு பார்த்திருக்காரு. ஹரித்வார் ரிஷிகேஷிலும் பக்திநாத்திலும் எக்கச்சக்கமான மனித கூட்டம் பெருகிவிட்டது. மனித கூட்டம் இங்க பெருகி போச்சு, அங்க யோகிகள் கூட்டம் இல்ல. இப்ப பத்ரிநாத் கேதார்நாத் போய் இப்போ அங்க என்ன பண்றானுங்கன்னா, போக வேண்டியது குமார் அடிக்க வேண்டியது, அந்த நீர்நிலைகள் நாசம் பண்ணி போட்டு வர வேண்டியது. இப்ப நீர்நிலைகள் ஏன் நாசமாகுதுன்னா, சிறுசிலிருந்தே நீர்நிலையை காப்பாற்றுற எண்ணம் கிடையாது. அதாவது பாவத்தை கழிக்கிற இதமாகவே மாத்திட்டானுங்க. அதாவது எண்ணமே தப்பா இருக்கு. குளத்துல போய் குளிச்சிட்டோம்னா பாவம் நல்லா போகுங்கிற ஒரு தவறான கற்பனைக்கு வந்துட்டானுங்க. எங்க வந்துட்டானுங்க, தண்ணியில குடிச்சிட்டு அங்க இருந்துதான் இந்தியாக்காரன் இந்த நாட்டை கெடுக்கிறது. இந்தியாக்காரன் தான் நீர்நிலையை நாசம் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு தான் முதல் நாசம் பண்ணிருக்கானுங்க. மதத்தின் பெயரால் என்ன பண்ணிருக்கிறீங்க, தண்ணீரை குடிச்சா பாவம் போயிட்டு அங்கேயே எல்லா நாசம் பண்றது, உடையை கழட்டி போடுறது, துணியை கழட்டி போடுறது, போட்டு எதை கெடுத்து போட்டு வந்துட்டீங்க. அதனாலதான் கோயில்கள் கூட நாரி கிடக்குது. அப்ப அடிப்படை எங்க தப்பு நடக்குது பாருங்க. அதாவது இது என்ன பண்ணணும்னா, அந்த நீரை வைத்து கொண்டு உடம்பை தூய்மை செய்வதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதுதான் பாவத்தை போக்குமே தவிர போய் குளிக்கிறதுனால பாவம் போகாது அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது. இந்தியாவில் முதல் உலகத்திலேயே நதியை கெடுக்க ஆரம்பிச்சு இந்தியர்கள் தான். ஒரு நதி கூட ஒழுக்கம் கிடையாது. அது இதை விட மோசமானது, இங்க குட்டியோண்டு ஒரு நதி ஓடிட்டு இருக்குது இந்த கேரளாவில். இவனுக்கு வருஷத்துக்கு ஒரு கோடி பேர் போறானுங்க. அந்த பம்பை நதியே நாரி போய் கிடக்குதுங்கிறான். நான் கண்முன்னாட பார்த்துருக்கேன். அப்படியே கழட்டி அப்படியே போட்டு அப்படியே தண்ணியில போட்டு வந்துடுறதுங்க. அது பூரா பிளாஸ்டிக் துணிகள், நைலானு, பாலிஸ்டர். நம்ம சட்டையில ஏன்டா இத்து போகுதுன்னு பாலிஸ்டர் துணி, அது அப்படியே சேர்ந்து 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 நார் அடிச்சு கிடக்கும். அப்படியே நாசமா போக இவனுக்கெல்லாம் தேரவே முடியாது. இவனுக்கெல்லாம் தண்ணீரை கொண்டு துணியை போடுவானா? இந்தியாவில தான் முடிஞ்சது. அது வந்து கங்கை அப்படிங்கிறான். அப்படி எல்லாம் காட்டு பிராட்டிகள்கிட்ட எல்லாம் அது வள்ளுவர் எழுதுவாரு, தண்ணியில போய் குளிச்சோம்னா உனக்கு வந்து தண்ணியில போய் குளிச்சு நீ அவனுடைய பாவத்தை போர்க்க முடியுமா? என்னடா முட்டாள்தனம் பண்றீங்கன்னா திருவள்ளுவர் அப்பவே கேட்கிறாரு. அது கண்டிச்சு ஒரு குரலை எழுதியிருக்காரு திருவள்ளுவர்.
ம் 1008 மனசுல குற்றத்தை வச்சுக்கிட்டு 1008 கேவலமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீ தண்ணீரை போய் குளிச்சுன்னா சரியா போயிருமா? அந்த மாதிரி செத்து போனோம் ஏக்கப்பா. அதே மாதிரி தண்ணியில போய் குளிச்சோம்னா எல்லா கர்மங்களும் தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டு அப்ப குளிச்சு தொலைஞ்சதுனால என்னென்ன உனக்கு கிடைச்சிருக்கு? அப்படி தேவையில்லாம கற்பனை பண்ணி குளிச்சு செத்து போனவங்க தான் நிறைய இருக்காருன்னு கிடையாது. அப்புறம் நோய் வாய்ப்பு தானே செத்தீங்க. அப்ப அப்ப நான் யோசிச்சு பாடு, தண்ணி கெடுக்கிறது எப்படிதான் தொடங்கி வள்ளுவர் காலத்துலயும் தண்ணி கெடுக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு குறளை எழுதியிருக்காரு. கங்கோத்திரி, கோமுகம், யமுனோத்திரி போன்ற சில இடங்களில் யோகிகள் வசிக்க ஏற்றவனாக உள்ளன. ஹரிதுவாரத்திலும் ரிஷிகேசிலும் பக்திநாத்திலும் எக்கச்சக்க மனித கூட்டம் பெருகி போச்சு, நாசமா போச்சு. வேறு கிரகங்களிலும் விண்வெளியிலும் நாம் இடம் பிடிக்க வேண்டும். ஆனா இங்க கெட்டு குட்டிச்சு பண்ணிட்டானுங்க. இதற்கு கிராவிட்டி வீல், அதாவது ஈர்ப்பு விசை மின்சாரம். இந்த மின்சாரம் இருந்தால் கோள்களை ஆட்சி பண்ணலாங்கிறத விஷயம். மின்சாரம் வேணும் நமக்கு, அது வேற பெரிய விஷயம். எல்லாத்துக்கு விண்வெளி போய் தங்கிட்டோம்னா மின்சாரம் எப்படி எடுக்கிறதுங்கிறது கேள்வி. சோலார் நம்பிட்டு இருக்காங்க, ஆனா நிரந்தரமா எப்படி எடுக்கிறது? அதுக்கு தான் இந்த 2 கருவிகள் வேணும். தண்ணீரை எரிபொருளாக மாற்றுவது. அதான் 5000 வருடங்களுக்கு முன்பே எகிப்தியர்கள் மரணத்திற்கு, அதாவது நான் நான் உதவி செய்யும், நான் விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதாவது கிராவிட்டி வீல் எப்படி செய்யறது, கிராவிட்டி வீலும் க்ளோஸர் இருக்கிற வாட்டர் என்ஜினும் உதவி செய்யும் நான் விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இந்த இயந்திரங்கள் ஒருவர் செய்து முடிக்கக்கூடிய வேலை கூட்டாட்சி செய்யணுங்கிறாரு. 5000 வருடங்களுக்கு முன்பே எகிப்தியர்கள் மரணத்திற்கு பின்னும் மனிதன் வாழ்கிறான் என்று நம்பினார்கள். அவர்கள் கட்டிய பிரமிடுகள் அதற்கு சாட்சி. இந்த பிரமிட்ல என்ன, பிரமிடில் பார்த்தீங்கன்னா மனித உடல் இருக்குது. அவங்க வாழ்றாங்க நினைச்சிட்டு அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. மரணத்துக்கு பின்னாலும் அந்த மனம் வாழ்கிறது, மரணத்துக்கு பின்னாலும் அந்த உயிர் வாழ்கிறதுன்னு அவன் நினைக்கிறான். யாரு? எகிப்திய பிரமிடு. இன்னைக்கு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏகப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உடம்பு தான் கிடைக்கிறதே தவிர அது பெரிய தொழில்நுட்பம் தான். அதை லைவ்லி எம்பாம்பிங் பண்ணி அவன் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் என்னமோ பண்ணி, அது பெரிய ரகசியம் தான். இன்னைக்கும் அது என்ன சரி, அந்த உடம்பு ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னும் ஆரோக்கியத்துக்கு என்ன திறவு கொள்ளுது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மம்மிஸ் பார்க்கறோம் இல்லை. இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க கோடிக்கணக்கில். அது பூரா வெளிநாட்டுக்காரங்க அதுக்கு ட்ரஸ்ட் வச்சிருக்கான். அது சுற்றுலா வேற, இந்த மம்மியை பார்க்கறதுக்கு சுற்றுலா வேற. வெள்ளைக்காரருக்கு அதானுங்க வேலை, நாம எங்க போய் பார்க்க போறோம்? பணக்காரன் வேலையே நீங்க தான் சொல்றீங்களா, வாரத்துக்கு 2 நாள் 6 மணி நேரம் தான் வேலை செய்வான். அப்புறம் பூரா லீவை போட்டு கூத்தடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு கூத்தடிக்கிறது தான் வேலை. என்ன அறிவை பெற்றான் என்ன? ஒன்றும் இல்லை. அவன் வந்து ஏதாவது கல்லூர்ந்து வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த மம்மி இந்த மம்மின்னு சொல்லுவான், அவ்வளவுதான். மற்ற எதுவுமே இல்லைங்க. இவன் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சினால் உலகம் எங்கே முன்னேறிடுது? செல்போனை தவிர. இது ஒண்ணு கண்டுபிடிச்சான், இது விஞ்ஞானிகளால் உருவாக்க. நல்லவேளை இந்த விஞ்ஞானத்தை நாம் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது இல்லைன்னா அதுவும் கிடையாது. நல்ல இது ஒண்ணுதான் ஏத்துக்கலாம். ஒய்ஃபை, இந்த ரேடியோ சிக்னல், இது எலக்ட்ரானிக் மின்காந்த சிக்னல், இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன வேணா பண்ண முடியும். இது ஒண்ணுதான் நம்ம இருக்கிற கடைசி ஆயுதம். வேறெல்லாம் வந்து எத்தனை தடவை போய் ஒரு தும்படியை போய் சொல்லிட்டு இருக்கிறது. இதை போய் ஒரு பொத்தனம்னா 10,000 பேத்துக்கு போகுது, அவ்வளோதான். பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேணும்னா அவன் முதல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். முதல்ல தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சிருக்கணும். அவன் தப்பிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, மற்றால ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புவியீர்ப்பு சக்கரம், நீர் சுழற்சி இயந்திரம் ஆகிய 2 கருவிகளும் மனிதனின் விண்வெளி வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவி செய்யும் வகையில் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை பற்றி ஏற்கனவே என் புத்தகத்தில் முக்கிய பக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். நான் மேற்கொண்டு இந்த 2 இயந்திரங்களின் விவரங்களை கீழே தருகிறேன். என் புத்தகத்தில் 126 பக்கத்திலும் சுருக்கமான விவரங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். இதன் அடிப்படை கொள்கை நான் செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப கோட்பாடு 2வது விதி, இன்புட்டோட அவுட்புட் வராதுங்கிறத கொள்கை. அது உடைக்கிறேங்கிறாரு. இதுல எக்கச்சக்கமான இந்த பேச்சு இருக்கேன் நான் அவர்கிட்ட. செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவது போல ஒரு நிரந்தர சுழற்சி இயந்திரம் கிடையவே கிடையாது. ஒரு இயந்திரம் எப்போதும் அவுட்புட்டோட இன்புட் அதிகமாக இருக்கும். அதை லாஸ் ஆகிட்டு போயிட்டுங்கிறாரு. 100 ரூபா கொடுத்தா அவுட்புட் வந்து 10 ரூபா தான் வருங்கிறாரு. நான் என்ன பண்ணேன், இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு
பல்வேறு மக்கள் எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க. ஃப்ளைவீல்னு என்ன சுத்துறது தான். அது எப்படி தடிமனமா இருக்கணும். அதை வச்சு தான் நேற்று கூட என்னவா இந்த மாதிரி கற்பனை பண்ணித்தான் அந்த விண்வெளிக்கு ஏணிப்படி செய்வதற்கு செலவு எப்படி சிக்கனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை இப்பதான் எழுதினேன். இது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே விண்வெளிக்கு மேல இது கட்டலாம், வீடு அந்த படிக்கட்டு கட்டலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்காருங்க. ரஷ்யாக்காரன் தான் அதுக்கு சியோல் கோவ்ஸ்கிங்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி. சியோல் கோவ்ஸ்கிங்கிற விஞ்ஞானி அவர் தான் வந்து விண்வெளிக்கு முதல்ல போக வேணும்னு சொன்னதே ரஷ்யர் தான். அது இந்த சியோல் கோவ்ஸ்கிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு என்ஜினியர் மாதிரி. அவரை தெரியாத யாரும் கேட்க சியோல் கோவ்ஸ்கி அவர் தான் சொல்றாரு விண்வெளியில் வீடு கட்டி வாழலாம், ஏடிப்பிடி வைக்கலாங்கிறாரு. இப்பதான் அதை பத்தி ஜப்பானுக்கார தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறான். 2050க்குள்ள ஏணிப்படி வச்சிடலாம் சொல்றான் லிஃப்ட். அதுல எப்படி செலவு பண்ணலாம்? அதுக்கு பார்த்தா கவுண்டர் வெயிட் வேணும். அதுக்கு இடத்துல 1,00,000 டன்னு வேணும். அது எத்தனை கோடி செலவு? அதைத்தான் நான் நேற்று என்னன்னா இந்த மாதிரி கைவிடப்பட போறாங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்கு கை விட்டுருவாங்க. அது 1,00,000 டன்னே இருக்கும். 10-30 வருஷமா இருக்குது. அதை அப்படியே கவுண்டர் வெயிட்டா மாத்திக்கலாம், அதோட லிங்க் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி வேலை செய்யும்? இந்த சென்ட்ரிஃபெட்டல் சென்ட்ரிஃபீகல் ரெண்டையும் வைத்துக்கொண்டு டிஸ்மர் ஓட வச்சோம்னா உங்களுக்கு வந்து ஆன்டி கிராவிட்டி மாதிரி வேலை செய்யும். பூமி வந்து ஆன்டி கிராவிட்டி மாதிரி கொண்டு வரணும். அப்போ வந்து ஃபுல்லாக வேகமாக சுற்றுறப்போ இங்கே ஆன்டி கிராவிட்டி உண்டாகும். அப்போ வந்து உராய்வே இருக்காது. அப்படியே சல்லுன்னு ஒரு பொருளை வந்து தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பொருள் தூக்குற மாதிரி தூக்கிக்கலாம். ஏன்னா பூமியில ஈர்ப்பு விசை பயங்கரமா இருக்கும். அதுக்கு இந்த வேகம் சுத்தணும். ஒரு 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 நிமிஷத்துக்கு 3000 RPM சுத்தணும். இந்த மாதிரி டிசைன் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனையை போட்டேன். அது கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து செய்தியே பார்க்கணும். கம்ப்யூட்டர் ஏமாத்துறது தானே. அது 3Dல போட்டு பார்க்கலாம். ஆனால் அது மேலே போய் கட்டி வச்சு பார்க்கணும், மேலே இழுத்துட்டு போகணும். இப்போ செலவு அது பயங்கரமா ஆகுது, பயங்கர ஆபத்தும் கூட. இது கயிறு கட்டிட்டோம் டாயின்னு போயிட்டே இருக்கு, செலவே இல்லை. 100 ரூபா செலவுக்கு ஒரு 5 ரூபா செலவு பண்ணா போதும். அவ்வளவு ஸ்பேஸ் லேடரை பத்தி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனால அந்த சென்ட்ரிஃபீகல் மைய நோக்கு விசையும் மைய விலகு சேர்ந்த மாதிரி அந்த குவி ஆடி மாதிரி பண்ணலாம். அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து முதல்ல பூமியினுடைய ஃப்ரிக்ஷன் எதிர்க்கணும். பூமியினுடைய ஃப்ரிக்ஷன் அது வந்து அதுதான் இயற்கையாகவே இருக்கிறது. நம்ம மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குறது இந்த ஃப்ரிக்ஷன் தான், கிராவிட்டி தான். கட்டடம் கட்டிச்சு விழுவுது இல்லையா? இடிச்சுதுன்னு பூகம்பம் வந்துச்சு, முதல்ல கட்டடம் இடிஞ்சு விழுகிறப்ப லட்சக்கணக்கான சாகரம் இல்லை. அது இந்த கிராவிட்டி தான். என்ன பண்ணாலும் இந்த கட்டடம் ஆபத்தானது. ஜப்பானுக்காரர் எப்படி இருந்தாலும் மொத்தமா போய் சேர்ந்துருவான். ஜப்பானுக்காரன் எல்லாம் வந்துடுது. அவ்வளவுதான், தப்பிக்க ரொம்ப கஷ்டம். ஒரே வழி தப்பிச்சு போறதவரை வழி இல்லை. அது எப்ப வேணா நடக்கலாம். இன்னும் 1000 ஆண்டு கழிச்சு நடக்கலாம், 1 கோடி ஆண்டு கழிச்சு நடக்கலாம். ஆனா இப்பவே தயாரானதான் போக முடியும். இது ஒரு தனி கூட்டம், அவ்வளவுதான். இதுக்கு தனியா பண்ணிட்டு இருக்கோம். இப்படி விண்வெளிக்காரன் தனியா ஆராய்ச்சி பண்ணி அவன் பாட்டு போயிட்டு அவன் யாராவது கட்டுப்படுத்தும் யாரு கேள்வி? அந்தந்த நாட்டுக்காரன் போறான் வரான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். பெரிய முன்னேற்றம் நிரந்தரமா தங்க இருக்காங்க, வேற இல்லை. ஆகாரத்தை நிறுத்தி பழகி சொற்ப உணவுகளே ஆகாரத்தை ஏதோ ஒன்று நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைச்சானா அந்த உடம்பு காமா கதிரில் இயங்க ஆரம்பிச்சிருது. போட்டானா உள்ள இழுத்துக்குது, உடம்பு தூய்மை ஆயிடுது, நோவும் வர்றதில்லை, உணவும் பெருசா செலவில்லை, மலைஜலமும் குறைஞ்சு போகுது, எல்லாமே மிச்சமாகுது. அப்ப இந்த உடம்பை வந்து நீங்க ரோபோட் மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்த கருவிகளுக்கு தான் மின்சாரம் தேவை. அங்க உராய்வு ரொம்ப குறைவா இருக்கு, அதனால வந்து பெரிய மின்சார செலவும் கிடையாது. காலிலே உதைச்சிங்கன்னா அது போயிட்டே இருக்கும். காலில் இப்படி தள்ளி விட்டீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். தானா அசைஞ்சு எங்கேயாவது அப்படி போயிட்டே இருக்கு. பயணத்திலேயே இருக்கும் எப்பவுமே. அங்க செலவே இல்லை. ஒரு தடவை ஒரு வேகத்தை தள்ளி விட்டு, அதனால தான் எல்லா செயற்கைகளும் விண்வெளியில தான் இருக்கு. எதுவும் கீழே வரவே வராது. ஈர்ப்பு விசையில உள்ள வரணும்னா அதுக்கு சக்தி தேவை. பூமியை விட்டு வெளியே போறதுக்கும் சக்தி தேவை, பூமிக்குள்ள வர்றதுக்கும் சக்தி தேவை. பூமி விட்டு வெளியே வச்சுன்னு தேவையில்லை, டாயின்னு பிச்சுன்னு டாயின் அது அந்த ஸ்பீட்லயே அது போயிட்டே இருக்கு. அப்படியே என்ன வேகத்துல கிளம்புதோ அந்த வேகத்துல போயிட்டே இருக்கும். அதை அவன் என்ன ராக்கெட் வச்சு வேகத்தை வச்சு பூஸ்டர் வச்சு அந்த வேகத்தை எதிர்பாதமா இப்படி போறமே எதிராக பீச்சி அடிச்சு இந்த வேகத்தை கட்டுப்படுத்தி தான் கொண்டு வர முடியும். இல்லாட்டா வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது. வேகத்தை என்ன வேகத்தில் பிச்சுட்டு போச்சு அதே வேகத்துல போயிட்டே இருக்கும். அதனால பண்ணுவோம். உண்மையாலும் வெளில பயணத்துல தான் இருக்கோம். நாமளும் பயணத்துல தான் இருக்கோம். நாம உட்கார்ந்துட்டுலாம் கிடையாது. பூமியோட போயிட்டு இருக்க நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வண்டியில ரயில்ல போயிட்டு இருக்கிறப்போ எந்த அதுவும் தெரியாது இல்லை, அப்படி தூங்கிடவே அந்த வேகத்துல போறதுனால ஒண்ணுமே தெரியாது. ஏதோ வண்டி கிண்டி குடுங்கினாத்தான் போயிட்டு இருக்காருன்னு நினைப்போம். அதேதான், ஆச்சரியமான விஷயம்தான்.
ஆனா நாமளும் பயணத்துல தான் இருக்கிறோம். நாமளும் 365 நாளுக்கு சூரியனை விட சுத்திட்டு வந்துடுறோம். ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுத்திட்டு வருது. எல்லாம் வெவ்வேறு நாள் எடுத்துக்குது. சில பேர் சில கோள்களை பாக்குறீங்களே, ஒவ்வொரு கோள்களும் சூரியனை தன்னைத்தானே சுத்துறது ஒண்ணு, சூரியனை சேர்த்து சுத்திட்டு வருது ஒண்ணு. பூமி 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி சுத்திக்கிட்டு 365 நாளைக்கு வரைக்கும் சூரியனை சுத்தி வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியன் சுத்தி வரும். ஆண்டு கணக்கில் ஆகுது. நான் 85 நாள சுத்தி வர்றதெல்லாம் இருக்குது. நம்ம 360 நாள் சுத்திட்டு வர்றோம். இது தனி. அப்ப பயணத்துல தான் இருக்கு எதுவுமே. எதுக்கு ரெஸ்ட் கிடையாது. இதுக்கு எந்த கரண்ட் செலவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அது எப்படி அதை சுத்திக்கிட்டே இருக்குது, நிரந்தரமா சுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, ஒண்ணும் கிடையாது. எங்க சூரியன் தொடங்கிய காலத்துல இன்னும் சுத்திட்டு தான் இருக்குது. எப்படி அதெல்லாம் நகருது? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இல்லையே. நகர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன எந்த இது செத்து போன ஆயில் இது. இங்க பூமியில மட்டும்தான் ஆச்சரியமா இருக்கு. இது ஏற்கனவே நிரண்டுக்கும் போகும்போது நாசமா போனது. நாசமா போயிட்டு இதுக்கே சாட்சி. பெட்ரோல் டீசல் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா செத்து போன எச்சம்ங்கிறான். அப்படின்னா ஏற்கனவே அழிஞ்சு போச்சு. இப்ப நாமளே தப்பிச்சிருக்கிறோம். இதுல இருந்தே பயங்கர என்ன வரணும், பூமியில இருந்து நம்மளை போட்டு தெளிடணும். இப்படியே எல்லாம் அனுப்பிச்சு இதே மாதிரி மீண்டும் எரிபொருளை தான் வருமே தவிர இங்க யார் இருக்க போறாங்க? இறந்து விட்ட செல் அது கார்பன் தான் எண்ணெயா மாறுது. விளக்கெண்ணெய் தான். எப்படி கார்பன் எண்ணெயா மாறுது, அதுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், அதே தான் அங்க. அதுவும் உயிரோட எச்சம் தான். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், இது உயிரோட எச்சம் தான். கரெக்டா வருது பாருங்க. இது புளிஞ்சு எடுக்கிறீங்க, அது இயற்கையா வந்துருச்சு. அது செத்து போனது பூரா. இப்ப எப்படி அங்கிருந்து வந்துச்சு? எத்தனை லட்சம் கோடி 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 டன்னு பூமிக்குள்ள போயிருக்குது பாருங்க. அத்தனையும் என்னவா மாதிரி இருக்குது. அப்புறம் அது உள்ள அழுகி போறப்போ பதப்படுத்தப்பட்டு இதா மாறுது. குறிப்பிட்ட அழுத்தத்துல அதுவும் அழுத்தப்பட்டு பயங்கரமா மாறுது. அது கரிமே கார்பன் அடர்த்தி அதுவே செயற்கை வயரத்தை உருவாக்கிடலாம். அந்த அளவுக்கு அழுத்தப்படுகிறது. இன்னைக்கு செயற்கை வயரத்தை தயாரிக்கிறானுங்க இல்லையா, அது கார்பன் தான். அது கார்பனே கண்ணாடி மாதிரி ஆச்சரியமா இருக்குது. கார்பன் கண்ணாடி மாதிரி மாறுதுன்னா நம்பவே முடியறது இல்லை. என்னதான் விஞ்ஞானம்! ஏங்க அப்பா! அது கருப்பு ஒளிய உறிஞ்சி வச்சுக்கும். இந்த டைமண்ட் ஒளியை பிரதிபலிக்க, அதுவும் கார்பன் தான். ஆனா அது ஒளியை பிரதிபலிக்கிறது கடுமையான மாறுது. நம்பவே முடிய மாட்டேங்குது. இயற்கையோட ரகசியமே கார்பன் தான். ரொம்ப நாள் எனக்கு தெரியாம இருந்தது. கரி வைரம் ஆகுதா? பக்கமாக்கா என்ன கண்டுபிடிப்பு! இயற்கையோட ரகசியம் என்ன? இப்ப அதோட ஆர்டிபிஷியல் டைமண்ட் தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் அமெரிக்கன் டைமண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுதான். அது அப்படியே ஏதோ பண்றாங்க. கிறிஸ்டலையே ஏதோ பண்றானுங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்தா தமாசா இருக்கு. நான் அது என்ன படிச்சு பார்த்துருக்கேன். செயற்கை சில எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பயன்படுது. கிறிஸ்டல் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பயன்படுது. அதெல்லாம் ஆர்டிபிஷியலா கொண்டு வர்றாங்க. அது நிறைய வந்துருச்சு. அதை பேசி பிரயோஜனம் இல்லை. சும்மா அது கூத்தடிக்கிறதுக்கும் பொழுதுபோறதுக்கு தான் மனிதன் கண்டுபிடிப்பு அத்தனையுமே கூத்தடிக்கிறதுக்கும் பொழுதுபோக்குறது. யாரும் செலவு சக்கனமாக ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யற மாதிரியோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நுகர்வு. சைனாக்காரன் அமெரிக்கார சட்டை போடுறது காரணமே இந்த நுகர்வு கலாச்சாரம் தான் சட்டை போட்டுட்டு இருக்கிற. என்ன நடக்குது? அதுதான் 2-3 நாள் சரியாயிரும் பாருங்க. இவனு ஒரு பைத்தியக்காரனார் தெரியுது. ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரன், சைனாக்காரன் ஒரு பைத்தியக்காரன். இப்படித்தான் பைத்தியம் சண்டை போடுது. இப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு சண்டை போட்டிருக்கானுங்க. அதேதான். இந்த நுகர்வு சண்டை, இங்க அரசியல் பதவி சண்டை, அப்புறம் சாதி சண்டை, மத சண்டை. இந்தியாவில மாதிரி மத சண்டை எங்க இருக்குது? மானங்கட்ட சாதி மதம் எல்லாமே வெக்கமான சூடு சொரணை. நேரங்காலத்தை இப்ப மக்கள் படத்தை திங்கிறமே, ஒழுங்கா இருக்கணுமே, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் தனக்குள்ள பெரிய ராஜா மாதிரி நினைப்பு. எல்லாத்துக்குமே யாருமே மனிதனுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது. எல்லாம் தனக்குள்ள ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிட்டா ராஜா மாதிரி நாசமா போக. இப்படித்தான் இவர் பெரிய மன்னர்கள் மாதிரி நம்ம நாட்டுக்கு காப்பாந்தவர்களும் கதை பேசிட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு மந்திரிகளும். அதெல்லாம் இத்து புழுத்து போகும்பொழுது ஐயோன்னு கத்துவானுங்க. ஆனால் கோள்கள் கோடிக்கணக்கான கோள்களான வருடங்களாக, ஆனால் கோள்கள் கோடிக்கணக்கான வருடங்களாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அவை
நிரந்தர சுழற்சி எந்திராக இருக்கணும். அதை அடிப்படை வைத்துக் கொண்டுதான் என்ன பண்றாருன்னா இந்த கிராவிட்டி பேல்கிற இதை கண்டுபிடிச்சாரு. நான் என்ன பண்ணுவேன்னா மின்சாரத்தை கொடுத்து அவர் பண்ணும்பொழுது ஒரு எடையை வச்சு பண்ணலான்னு சொன்னாரு. அது பண்ணி பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியா வரல. அதுக்கப்புறம் தான் மின்சாரத்தை கொடுத்து இன்புட் கொடுத்து அவுட்புட் அதிகமாக எடுக்கணும் பொழுது அந்த இது மெக்கட்ரானிக்ஸுங்கிற ஒரு தத்துவத்தை உள்ள வைத்துக்கொண்டு இன்புட்டை குறைவாக கொடுத்து ஆன்டி ஃபிரிக்ஷன், ஆன்டி கிராவிட்டி, இந்த ஆன்டி கிராவிட்டிங்கிற சக்தி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் அதிகமாகி இன்புட்டோட அவுட்புட் அதிகமாக வந்துருச்சு. அதை வேறு வடிவங்களை மாற்றணும், டெக்னாலஜியை வந்து மாற்றணும். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை ஆரம்பத்தில் வெளிக்கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அது வேலை செய்யறப்ப வேறு பரிணாமத்துக்கு மாறுகின்ற பொழுது இன்புட்டோட அவுட்புட்டா மாறிடுது. வேற டைமென்ஷன், வேற தத்துவத்துல கொண்டு போகணும். ஏன்னா ஈர்ப்பு விசையை எதிர்த்து நீங்க இந்த காட்டு ஈர்ப்பு விசையை எதிர்த்து ஒரு பொருளை சுத்த வச்சோம்னா நமக்கு வந்து மேக்சிமம் இன்புட்டு குறைக்கலாம். இன்புட்டு குறைக்கிறப்ப அவுட்புட் வந்துடும். அவுட்புட் வந்து நிரந்தரம். வள்ளுவர் சொல்ற மாதிரி அவுட்புட் விளைச்சல் நிரந்தரம். இந்த விளைச்சலை எடுப்பதற்கு செலவுகள் வந்து நமக்கு குறைவா இருக்கணுங்கிறத விஷயமே. நம்ம 6 மணிக்கு பேசுவோம் இதை பத்தி. நன்றி.